வாங்க அப்படியே வாங்க. போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கழகத்துடைய தோழர்கள் தன்னுடைய வாகனங்கள் முன்னால வாங்க அம்மா. இனிய நாளில் இப்படி ஒரு பொன்னான நாளுக்காக நாங்கள் ஏங்கி தவிர்க்கின்ற நேரத்தில் சரியான கூட்டணியோடு பெரிய தாய்மார்களே, வாக்காள பெருமக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அரவக்குறிச்சியினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காண இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் கே. செல்வகுமார் அவர்களை ஆதரித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அருமை தம்பி செந்தில்நாதன் அவர்கள் வாக்கு சேகரித்து நம்முடைய ஜனநாயக கூட்டணியுடைய முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறப் போகிறார் என்று சொன்னால், தமிழகத்தில் விடியலை தருகிறேன் என்று சொல்லி விடியா திமுக அரசு 525 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி 5 ஆண்டு காலம் வஞ்சித்து அந்த வகையில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த அந்த பொற்காலம் மீண்டும் திரும்ப வேண்டும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிட வேண்டும். அதற்கு மத்தியில் முன்னாள் நம்முடைய அன்பு அமைச்சர், கரூர் மாவட்டத்தினுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய களப்பணியை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் எம்எல்ஏவாக செந்தில் பாலாஜி இருந்தாலும் அவர் ஒரு 450 நாள் ஜெயிலில் இருந்த காரணத்தினால அந்த பொறுப்பையும் கூட இவரே தான் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு உறுதியாக கோடி, தமிழகத்திற்கு 46,000 கோடி, யார் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்த போறாங்க? இதைத்தான் தொடர்ந்து 2014 இருந்து சொல்றாங்க. 12 வருஷம் ஆச்சு. இதே பொய்யை திரும்ப திரும்ப கிராமப்புற மக்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் இன்னைக்கு இது 125 நாளிலிருந்து 150 நாளாக உயர்த்த முடியும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இணைந்துதான் இது நடக்கும். அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் நீங்கள் மிக தெளிவாக
யாருக்கும் இல்லை என்பது உறுதி. அது உங்களுக்கு தெரியும் அருமை சொந்தங்களே. இந்த நேரத்தில், எலெக்ஷன் நேரத்தில் பொய்யையும் அவதூறையும் பேசுவதற்காக முழு நேர வேலையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இளைஞர்கள் இங்கே இருக்கிறீங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள் இங்கே இருக்கிறீங்க. கரூரில் உங்களுக்கு தெரியும் 41 பேர் ஒரு கொடூரமான நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்த பொழுது 41 பேர் அந்த கொடூரமான நிகழ்வில் அவங்க கொல்லப்பட்டாங்க. பாவம், நம்ம எல்லோருமே அவங்களுக்காக வருத்தப்பட்டோம், மருத்துவமனைக்கு ஓடணும். ஆனால் இதை வைத்து விளம்பரம் தேடிக்கொண்டது யார்? இதை சைலண்டாக எதை எதிர்பார்க்காம மருத்துவமனைக்கு போய் உதவி செய்தது அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விளம்பரம் தேடி முதல் ஆளாக ஆம்புலன்ஸில் வந்தது யாரு? மருத்துவமனைக்கு போனது யாரு? இன்னைக்கு சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டவுடன் திரு செந்தில் பாலாஜி அவங்க கேட்குறாங்க, என்னை மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க, விஜயபாஸ்கரை கூப்பிடுங்க, 2 பேரும் சேர்ந்து போறோம். அதனால திரு விஜயபாஸ்கர் அண்ணனை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றார், கூப்பிடுங்க, நான் வர்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவாக வந்து எப்போ நான் வந்தேன், என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன். செய்தியை கேட்கும் பொழுது அரவக்குறிச்சி முன்னேறி விட்டது என்கின்ற நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் வரும். அதனால் இந்த மாலை நேரத்தில் மிக பொறுமையாக வந்து இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அற்புதமான நம்முடைய தொண்டர்களுக்கு, அன்பு சொந்தங்களுக்கு, கடையில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு, இன்னைக்கு நாம் எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக இங்கே வந்திருக்கின்றோம். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த நம்முடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறாங்க. நாம் எல்லோருமே இன்னைக்கு புரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இந்த தேர்தலில் தெளிவாக இருக்கின்றோம். திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தான் அடுத்து நம்முடைய வேலை. அதை எல்லோருக்கும் மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்லி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அண்ணனுடைய தலைமையை ஏற்று மிகச்சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் தங்கவேல் அண்ணன் அவர்கள் நன்றி தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரஸ் வாலிகின்ற காமராஜர் ஐயா GK வாசன் அவர்கள், திருமூர்த்தி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அண்ணையுடைய கட்சி அண்ணன் மாரியப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் ஐயா ரங்கசாமி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, ஒரு முக்கிய பொறுப்பில் கரூர் மாவட்டத்தில் அமரும் பொழுதுதான் கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க தமிழகத்துல? 8008 பேருங்கம்மா, 8008 பேர் தமிழக மண்ணிலே 5 ஆண்டுகளில் கொல்லப்பட்டிருக்கின்றாங்க. எத்தனை குற்றச்சம்பவங்கள், குறிப்பாக கற்பழிப்பு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 2008 அப்படி இருக்கும்போது இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய இடம் என்னன்னா, நம்முடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற இந்த மூன்றாவது பக்கத்தை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா இந்த கட்சி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காரணம், ஒரு தூய மனிதர், புரட்சி தலைவர்கள் ஆரம்பித்த ஒரு கட்சி. 77 தேர்தலிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு பிராந்திய கட்சியும் 6 முறைக்கு மேல ஆண்டது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, 9வது அட்டவணையில புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது இந்த மாநிலத்தினுடைய நலனை முன்னேற்றம், உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க பாருங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் நிற்கிறீங்க. இளைஞர்கள் சொல்றாங்க, அண்ணே ஒரே குழப்பமா இருக்குதுன்னு, புதுசாலாம் சில பேர் வந்திருக்கிறாங்க, இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, செல்ஃபியில் எடுக்கிறாங்க, ஓட்டு போட்டுட்டுமாங்க. அருமை சொந்தங்களே, இது பிங்கி பாங்கி தேர்தல் கிடையாது. இது திமுக வேண்டாம், வெளியே போயிட்டு NDA வேண்டும், அண்ணன் எடப்பாடி வேணும். ஒரு 2 தான் நீங்க யோசிக்கணும். ஏன்னா கடந்த ஆண்டு மட்டுமே மத்திய அரசு உங்களுக்கு கொடுத்த ஸ்காலர்ஷிப், இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு 1299 கோடி ரூபாய் மத்திய அரசு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மட்டுமே கொடுத்திருக்கும். எங்கேயும் வந்து நாம் பெருமைப்பிக்கவில்லை, அது உங்கள் பணம் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா 1000 ரூபாய் மாசம் கொடுக்கிற ஸ்டாலின் அவங்க கத்தி ஒரு தொண்டை தனியே வத்தி போச்சு வேண்டும் என்பதிலே மிக கடினமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த முறை நம்ம கரூர் தொகுதியில 4 இடத்திலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அரவக்குறிச்சியில, கிருஷ்ணாயபுரத்துல, குளித்தலையில, கரூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, நாம் இந்த நேரத்தில் மிக தெளிவாக ஒற்றை கருத்தில் இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய முடிவு நமக்கு திமுக வேண்டாம் என்கின்ற முடிவு.
நமக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வர வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு நான் தனியாக 79 தொகுதியில் பிரச்சாரத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்கிறேன். எல்லோரையும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய தொண்டர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.